வணக்கம். தொடர்ந்து சுந்தரகாண்டம் படிக்கலாமா? காற்று கூட அனுமதி கேட்டு நுழையும் இலங்கையில் துளியும் பயமின்றி நடக்க தொடங்கினார் ஸ்ரீ ஹனுமார். இலங்கையின் அழகில் மனம் மயங்கினார். தேவ சிற்பி விஸ்வகர்மா கட்டிய அழகிய நகரமாயிற்று அது. அழகுக்கு என்ன குறை இருக்க முடியும்? இலங்கையின் அழகை ரசித்தவாறே மரங்களுக்கு இடையே தாவி குதித்தபடி சென்று கொண்டிருந்த மாருதியை தடுத்து நிறுத்தினால் இலங்கையின் காவல் தெய்வமான லங்கினி. லங்கினி மாதிரி இருக்கியே அப்படின்னு அந்த லங்கினி காவல் தெய்வம் இலங்கைக்கு. ஏ குரங்கே, யார் நீ? எங்கே வந்தாய்? வனத்தில் வாழும் குரங்குக்கு இலங்கையில் என்ன வேலை அப்படின்னு மிரட்டினாள் லங்கினி. நான் இலங்கையின் அழகை காண வந்தேன் அப்படின்னார் அனுமர். என் அனுமதி இல்லாமல் உன்னால் எப்படி உள்ளே போக முடியும்? ஓடிப்போ என்றபடி ஓங்கி அறைய கையை உயர்த்தியதும், என்னதான் அரக்கியாக இருந்தாலும் பெண்ணை வலது கையால் அடிப்பது இழுக்கு என்று இடக்கையால் ஓங்கி ஒரு கொத்து விட்டார். யாரு? அனுமர். கதிகலங்கி கீழே விழுந்த லங்கினி பிரம்மதேவன் கூறிய வார்த்தையை நினைவுக்கு வந்தன. ராவணனுடைய ஆணைப்படி பிரம்மா இலங்கையை காவல் காக்க லங்கினியை அனுப்பி வைக்கும் போது எந்த ஒரு வானரம் உன்னை தோற்கடிக்கிறதோ அந்த நாளில் உன் காவல் பணி முடிவடையும் அப்படின்னு சொன்னார். இலங்கையின் வீழ்ச்சிக்கான நேரமும் அதுவாக இருக்கும் என்று பிரம்மன் கூறிய வார்த்தைகளை அசை போட்டது மனம். யாருடைய மனம்? லங்கினியோடைய மனம். அனுமனை நோக்கி கை கூப்பியவாறு, வானர சிரேஷ்டரே, என்னை காப்பாற்றுங்கள். பிரம்மன் கூறிய வார்த்தைகள் இப்போது நிறைவேறப் போகின்றன. உன் பணி தொடரட்டும். சாபங்களால் சூழப்பட்டுள்ள இலங்கையில் சீதையை தேடி கண்டுபிடிப்பாயாக. உனக்கு என் ஆசிகள் என்று வாழ்த்தி உன் விண்ணுலகு சென்றாள் லங்கினி. மீண்டும் தன் உடலை உருக்கி கொண்டு மதிலின் மேல் ஏறி அனுமன் கோட்டையினுள் குதித்தார். இன்னைக்கு இதுவரைக்கும் போறோம். நாளைக்கு தொடரலாம்.